அனைவருக்கும் வணக்கம். ஜென் எளிமையாக வாழும் கலை, ஜூமியோ மொஜுனோ, தமிழ்ல நாகலட்சுமி சண்முகம் எழுதுனதை நம்ம இப்ப பார்த்துட்டு வரோம். கடந்த வாரத்தில் நடந்ததை ஷார்ட்டா பார்த்துட்டு இந்த வாரத்தில் உள்ளதை பார்ப்போம். கடந்த வாரத்தில் பார்த்ததுல வந்து பணத்திடமிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு வந்து பணக்கவலை இருக்காம இருக்கணும்னா, அப்படி உங்களுடைய மனசுல எப்பெல்லாம் பணக்கவலை வருதோ அப்ப நீங்க எதுல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத கேள்வி. நம்ம எதுல கவனம் செலுத்தலாம்? முதல்ல வந்து பணத்துக்கு அளவுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா பணத்தை பத்தி நீங்க யோசிக்கிறப்பெல்லாம் நம்முடைய மேலான நோக்கத்தை பத்தி தொடர்ந்து சிந்திங்க. அதை குறித்து சிந்திச்சாலே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும். சமுதாயத்திற்கு வந்து என்னால எந்த விதத்துல பங்களிக்க முடியும், சமுதாயத்திற்கு தேவையான எந்த பொருளை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும், இந்த உலகத்துக்கு ஒரு பயனுள்ள ஒருத்தனா இருக்கிறதுக்கு என்னால என்னெல்லாம் செய்ய முடியும், இப்படி ஒரு கேள்விகள் குறித்து நம்ம ஆழமா சிந்திச்சாலே அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை நீங்க செஞ்சாலே உங்களுக்கு தேவையான பணம் தானாகவே உங்களை தேடி வரும். ஸோ சமுதாயத்திற்கு நம்ம நோக்கம் வந்து என்னவா இருக்கணும், அந்த மேலான நோக்கத்துல இருந்து ஒரு விஷயத்த சிந்திச்சோம்னா அதற்கான வேலைகளை செய்தாலும் உங்களுக்கான பணம் தானா வந்துடும். ரெண்டாவது, உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். குறிப்பாக நீங்கள் பதற்றமாக இருக்கும்போது. பொதுவாக உங்களுடைய பதற்றத்துக்கு பின்னால இருக்கிறது எல்லாமே என்னங்கிறதுனா தன்னம்பிக்கை குறைவு தான். அந்த தன்னம்பிக்கை குறைவு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத, அந்த தன்னம்பிக்கை குறைவுதாங்கிறத கண்டுபிடிச்சிட்டாலே போதும், உங்களோட பதட்டம் உங்களை விட்டு போயிடும். நீங்க தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? உங்க மனசுல எல்லைகளை விரிவுபடுத்துறது. என்னோட எல்லைகளுக்கு விரிவுபடுத்த நீங்க எதிர்கொள்ற மிகப்பெரிய சவாலா இருக்கும். அதை அழகா ஒரு சாதனையா மாத்திடுவீங்க. உங்களோட ஒவ்வொரு சாதனையும் வந்து உங்களை மெல்ல மெல்ல வளர்த்து உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அப்போ நீங்க இதுல ஏற்கனவே எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அப்போ இந்த விஷயத்துல நீங்க தொடர்ந்து வந்து எல்லையற்ற உங்களோட மனசை விரிவுபடுத்திக்கிட்டே இருங்க. பருவகால மாற்றங்களை கவனிங்கள். அதாவது ஒரு அன்றாட வாழ்க்கையில உள்ள இந்த பருவகால மாற்றத்தை நல்லா கவனிங்க. ஏன்னா உலகத்துல உள்ள ஒரே பேருண்மை வந்து இதுல அடங்கி உள்ளது. இது எப்படின்னா, வசந்த காலம் வரும், மொட்டுகள் வரும்போம், இலையுதிர் காலம் வரும், இலைகள் உதிரும். இப்படி தன்னை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளார்ந்த அமைதியோட அந்த உண்மையை எல்லா இடத்துலயும் பார்க்கறதுக்கான முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் திறந்த மனசோட உண்மையை எல்லா இடங்களிலும் காண முயற்சி செய்யுங்க. உங்களோட ஒவ்வொரு நாளையும் திறந்த மனசோட உண்மையை உங்களை சுற்றி இருக்க எல்லா இடத்துலையும் காணுவதற்கு முயற்சி செய்யுங்க. இந்த விழிப்புணர்வு வந்து நாம தொடர்ந்து வாழ்க்கைய வாழ்க்கைக்கு தேவையான துணிச்சலை நமக்கு கொடுக்கும். ஏன்னா நம்மளை சுத்தி நடக்கிற அத்தனை விஷயங்களும் ஒரு பருவகால மாற்றத்தை கூட கவனிச்சு அதுல என்ன நடக்குது, அது நம்மளை சுத்தி உள்ள செடிகள் மலர்கள் என்ன நடக்குது, சுத்தி உள்ள ஒவ்வொரு உயிரினங்களுக்கு என்ன நடக்குது, இப்படி அந்த உண்மையை தொடர்ந்து கவனிக்க விழிப்புணர்வு அதிகமாகிட்டே வரும். அது உங்களுக்கு மிகப்பெரிய துணிச்சலை கொடுக்கும். எதையேனும் பேணி வளர்க்க முயற்சி செய்யுங்க. அதாவது ஒரு விஷயத்த பேணி பாதுகாத்து அதை வளர்க்கறது. யார் மீதாவது அல்லது எதன் மீதாவது ஒரு பாசத்தை வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பயிரிடுறீங்க. இப்போ பாசங்கிறது இதுல வந்து விதைய சொல்றேன். நான் வந்து ஒரு பயிரிடுறேன். அதுல விதை முளைச்சி அப்படி செடியா நல்லா வளர்ந்துட்டு வரும்போது அதுல அப்படி ஒரு சந்தோஷம். நான் பார்த்து விதைய போட்டு அதுல ஒரு வளருதே அப்படின்னு பார்க்கும்போது எல்லையில்லா மகிழ்ச்சி கிடைக்குது. அந்த நேரத்துல அப்படி ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குது. நீங்க ஏதோ ஒண்ணு மீது வந்து எந்த அளவுக்கு பாசம் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அது மீது வந்து உங்களுக்கு அது ஆற்றலை வந்து திரும்ப கொடுக்கும். அப்போ அதை பேணி பாதுகாக்கிறதுங்கிற அந்த நடவடிக்கை ஒண்ணுதான் அது நீங்க செய்யற விஷயம். அதுல அந்த தனக்கு பிடிச்ச விஷயத்த அதை பேணி பார்க்கணுங்கிற அந்த நடவடிக்கையை வந்து தொடர்ந்து செய்யும் போது அதுல உள்ள அக்கறையும் விருப்பமும் வந்து பிறர் மீது காட்டுற அந்த பாசம்ங்கிறதும் உங்க மனசை வளர்த்தெடுக்கும் போது அப்படி ஒரு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கும். உங்களுடைய உண்மையான சுயத்தின் குரலை செவிமடுங்கள். இப்போ ஒரு ஜென் தோட்டத்துக்கு போறோம். அது ஒரு தோட்டம் தான். அங்க அப்படியே ஆசுவாசமா உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு கற்பனையில ஒரு பெரிய மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதியில் ரொம்ப தூரம் நடந்து போய் அப்படியே சுத்தி திரிஞ்சு காடு மலை ஆறு அருவி எல்லாத்தையும் சுத்தி திரிஞ்சிட்டு வந்தது போல அப்படியே கற்பனை செஞ்சுக்கிட்டே அந்த தோட்டத்துல அப்படியே உட்காந்துட்டே இருங்க. ஏன்னா நீங்க அன்றாட கடமையில வந்து தினசரி பரபரப்பா இயங்கிட்டு இருக்க நீங்க அதுல இருந்து விடுபட்டு இப்படி ஒரு இடத்துல இப்படி வேற ஒரு இடத்துல நான் வந்து உட்கார்ந்துருக்குங்கும் போது அந்த மனசு அப்படி ஒரு தெளிவாகும். நம்மளோட உண்மையான சுயம் என்னன்னு திடீர்னு தன்னறியாம அது வெளிப்படுத்தும். அதை ஆழ்ந்து கவனிங்க. ஸோ உங்களுடைய சுயத்தை உணர்வதற்கு இது ஒரு அருமையான விஷயமா இருக்கும். ஒரு தோட்டத்துல உட்கார்ந்து மிகப்பெரிய விஷயமா ஒரு மலைகளுக்கு போயிட்டு இருந்த அந்த உணர்வை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது அந்த அன்றாட கடமையில இருந்து மனசு விடுபட்டு
உங்களுடைய சுயத்தை வந்து உங்களுக்கு காட்டும். அடுத்தது 96. நீங்கள் உயிரோடு இருப்பதை ஒவ்வொரு நாளும் கொண்டாடுங்கள். அதாவது கண்மூடி திறக்கிறதுக்குள்ள வாழ்க்கைய உண்மையிலே பறந்து போயிருது. உங்களுடைய இயல்புக்கு மாறான விஷயங்களை நேரத்தை செலவிடுறதுங்கிறது வந்து நேர விரயம் மட்டுமே. அதாவது ஜென் கோயிலகன் அப்படிங்கிற ஒரு மரப்பலகை இருக்குமா, அன்றாட வேலையில ஏதோ ஒரு நேரம் வந்து விட்டதை அறிவிக்கும் விதமா வந்து அப்பலகையில வந்து ஒரு சுத்தியில வச்சு டம்முன்னு ஒரு அடி அடிப்பாங்க. அதுல வந்து ஒரு சவுண்ட் வரும். அந்த பலகையில வந்து சோ ஜிடாய் அப்படின்னு எழுதியிருக்கும். அது என்ன அர்த்தம்னா, அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் கலந்ததுதான் வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் கலந்ததுதான். தனியா அதிர்ஷ்டம்னு ஒண்ணு கிடையாது, துரதிர்ஷ்டம் கிடையாது, ரெண்டு கலந்ததுதான் வாழ்க்கை. ஆனால் உயிரோடு இருப்பது குறித்து ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். வாழ்க்கை வந்து உங்களை கடந்து போய்கிட்டே இருக்கு. ஆனா இளைஞர்களா இருந்தபோது போரை சந்தித்த தலைமுறையை சேர்ந்தவர் என் தந்தை. எங்க அப்பா வந்து இளைஞரா இருக்கும்போது வந்து அவர் போரை சந்திச்சிருக்காரு. அப்போ வந்து அந்த பலத்த சண்டை நடந்துட்டு இருக்க ஒரு இடத்துல அவர் வசமா சிக்கிறாரு. இப்ப எதிரி மிக கடுமையா தாக்கிக்கிட்டு இருக்கான். என் தந்தையோ தரையோட தரையா படுத்து ஊர்ந்தபடி அந்த இடத்துல இருந்து தப்பிக்க முயற்சி பண்றாரு. இறுதியில துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் நின்ன போதுதான் அவர் தன் தலையை வைத்து பார்க்கறாரு. ரெண்டு பக்கத்துலயும் தன்னுடைய சக வீரர்கள் அத்தனை பேர் இறந்து கிடக்கிற அவர் கண்ணால பார்த்தாரு. அதை அவர் சொல்லும் போதெல்லாம் வந்து நான் இப்போது இங்க உயிரோடு இருப்பது குறித்து மிகவும் நன்றி உடையவனாக இருக்கிறேன். ஏன்னா அத்தனை பேர் உயிர் போயிருக்கு, அந்த இடத்துலயும் அவர் ஒரு சக்தி அவரை உயிரோட இருக்க வச்சிருக்குன்னா, அப்போ இதுக்காக நான் ரொம்ப நன்றியுடனா இருக்கேன். நம்முடைய பார்வைக்கு புலப்படாத மாபெரும் சக்தி, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் சக்தி ஒண்ணு மனிதர்களாகிய நம்மை உயிரூட்டு கொண்டிருக்கிறது, நமக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு அரிய வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னா அதை நாம வீணாக்க கூடாது, எந்த விதத்திலையும் வீணாக்க கூடாது. நாம உண்மையிலே யார் என்பதை திறந்த மனசோட நம்ம பார்க்கணும்னா, நாம செய்யற விரும்புற விஷயங்கள் எல்லாத்தையும், ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதை வந்து சார்ந்துள்ளது போல அர்ப்பணிப்போட செய்யணும். எது செய்தாலும் அதுல நம்ம மிகுந்த அர்ப்பணிப்போட செய்யும்போது அந்த உயிரோட்டமா இருக்கும். நம்முடைய இயல்புக்கு மாறான விஷயத்துல இதுல போய் ஈடுபட்டு நம்ம நேரத்தை விரயம் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க உயிரோட இருக்க ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு நேரமும் இப்படி ஒரு அற்புதமான விஷயம். அதை வந்து புரிஞ்சு உணர்ந்து செய்யற ஒவ்வொரு செயலையும் அர்ப்பணிப்போட செய்யணும். இப்ப நம்ம இயல்புக்கு மாறான சில விஷயங்களை நேரத்தை செலவழிச்சு அதுல வீணா நேரத்தை விரயமாக்கூடாது. அப்ப எனக்கு இயல்பான விஷயம் என்னங்கிறத சிந்தித்து செயல்படணும். வாங்க, உங்க கண்களை நல்லா திறந்து பாருங்க. இன்றைய நாளை நாம் எப்படிப்பட்ட நாளாக ஆக்கலாம். 97. இங்கே இக்கணத்திற்கு உங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இங்க இந்த செகண்டுக்கு உங்களை நீங்கள முழுமையா அர்ப்பணிக்கணும். வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட கால ஆனால் சுருக்கமான பயிற்சி. ஒரு நீண்ட காலமா ஆனால் சுருக்கமான பயிற்சி. ஒவ்வொரு நாளையும் முழுமையாக வாழ்ந்த என் தந்தை வந்து அவரு 87 வயசு வரைக்கும் இருந்தாரு. அவரை தன்னோட இறுதி காலத்துல புற்றுநோயில இருந்தாரு. முந்தின நாள் வந்து கோயில்ல வந்து தோட்டத்துல 3 மணி நேரம் அந்த கலையை பிடுங்கிட்டு இருந்தப்போ அங்க வந்து நான் வந்து புற்றுணர்ச்சியோட புற்றுநோயோட சந்தோஷமா வாழ்றேன் அப்படிங்கறத தெரியப்படுத்துறாரு. ஒருத்தரோட ஜென் பயிற்சி வந்து தொடர்ந்து அவர் இறக்குற செகண்ட் வரைக்கும் தொடருது. அவரை நான் முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு நிகழ்காலத்துல நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றார். எல்லா முன் தயாரிப்புகளையும் மேற்கொள்ளுங்கள். வாய்ப்புகள் எல்லோருக்கும் வருகின்றன. எப்பவுமே ப்ரிப்பேர்டா எல்லா விஷயத்திலும் இருங்க அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து நமக்கு வந்து சில வாய்ப்புகளை வந்து இறுக பற்றி கொள்ளுங்க. சிலர் வந்து வாய்ப்புகளை வந்து கரெக்டா பத்தி பிடிச்சுக்கிறாங்க. சிலர் வந்து வாய்ப்பை தவற விட்டுறாங்க. வாய்ப்பை நல்லா பிடிச்சுக்கிறவங்க ஒரு பக்கம், வாய்ப்பை தவற விட்டவங்க ஒரு பக்கம். இது வந்து ஒரு ஜென் கதை. பொதுவாக வந்து கதையில வந்து மனிதர்களை பேசுவாங்க. இதுல வந்து 2 மரங்களுக்கு நடுவுல கம்பேரிசன் இருக்கு. ஒரு இடத்துல ஒரு 2 பிளம் மரங்கள் இருந்தன. அதுல ஒரு மரம் வந்து வசந்த கால தென்றல் வந்தவுடன் மலர்வதற்காக குளிர்காலம் முழுவதும் தன்னை தயார்படுத்திருக்கும். அடுத்து வரப்போற வசந்த காலத்துல எப்படி இருக்கணுங்கிறதுக்காக இப்ப இருக்கிற குளிர்காலத்துல தன்னை தயார்படுத்திக்கிட்டே இருக்குமா. இன்னொரு மரம் வந்து வசந்த காலத்துல உள்ள தென்றல் வந்த பிறகுதான் பூப்பதை பத்தி யோசிக்கும். அது வந்து அந்த நேரத்துக்கு மட்டும்தான் யோசிக்கும். எதுக்குமே தயார் நிலையில இருக்கிறது. ஆனா தென்றல் வந்த பிறகு அந்த குளிர்ல அது நடுங்கிக்கிட்டு இருக்கும். தயார் நிலையில் இல்லாத பிளம் மரம். அப்ப வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு பூத்து குலுங்கியது.
எது வந்து தயார் நிலையில இருந்த பிளம் மரம் வந்து வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு பூத்து குலுங்குது. அதுக்கு ப்ரிப்பரேஷன், முன் தயாரிப்பு. இப்போ தென்றலே பயிற்சி, மீண்டும் திரும்ப குளிர்கால பனி வந்துருச்சு. அதன் விளைவா தனக்கு என்னெல்லாம் மாற்றம் வருங்கிறத தயார் செய்து கொள்றது. இப்படி இருக்கிற பிளம் மரத்துல அந்த ஆண்டு முழுவதுமே வந்து தன்னைத்தானே புரிஞ்சு ப்ரிப்பேர்டா இருக்கும்போது மிகுந்த மலர்ச்சியோடு தன்னை மலர்ச்சி அடைய வைக்க முடியுது. மக்கள் விஷயத்துலயும் இதுதான். விதி என்னும் காத்து நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வீசுது. ஒரு வாய்ப்பை நீங்க எவ்வளவு சிறப்பா பயன்படுத்திக்கிறீங்க என்பதும், நீண்ட காலம் அதற்காக அர்ப்பணிப்போடு நீங்கள் உங்களை தயார்படுத்தி வந்திருக்கிறீர்களா என்பதை பொறுத்தது. எந்த அளவுக்கு அந்த வாய்ப்பை சிறப்பா பயன்படுத்திக்கிறதும், அதுக்கு தன்னை மறந்து அதுல லயிச்சு அர்ப்பணிப்போடு உங்களை செய்ய போறீங்கிறதுக்கு எப்படி தயார்படுத்திருக்கிறத பொறுத்தது அது. எப்படி இறப்பது என்பதை பற்றி சிந்தியுங்கள். அதாவது எப்படி வாழணுங்கிறத குறித்து நிறைய பேசியிருப்போம். அதெல்லாம் குழப்பமடையும் போதெல்லாம் நிறைய யோசிப்பீங்க. நீங்க வாழ்றத பத்தி எப்பெல்லாம் குழப்பமா இருக்கோ அந்நேரம் நீங்க எப்படி இறப்பதுங்கிறத பத்தி சிந்திங்க. ஏன்னா மகிழ்ச்சி இக்கணத்தில் உங்கள் வாழ்க்கையில் உள்ளது. அங்க சோஜிங்கிற ஒரு ஜப்பானிய வார்த்தை அங்க சம்சாரம் என்ற ஒரு புத்த மத கோட்பாட்டை பிரிக்குது. அதுல வந்து மரணம், மறுபிறப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு சுழற்சி அது. நாம் அந்த உலகத்துல பிறக்கிறோம், அப்புறம் இறக்குறோம். உண்மையிலே இது ஒரு அனுபவம், ஒரே அனுபவத்தின்னு ரெண்டு பக்கம் தான். இதை வேறு வார்த்தையில கூறினா எப்படி வாழ வேணுங்கிறத குறித்து நம்ம இவ்வளவு தீவிரமா சிந்திக்கிறோமோ அதே போல எப்படி இறக்க வேணுங்கிறத பத்தி ரொம்ப தீவிரமா நம்ம சிந்திக்கணும். நீங்க இன்னும் 6 மாசம் தான் உயிரோட இருப்பீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. இந்த 6 மாசத்தை எப்படி கழிப்பீங்க? கொஞ்சம் தீவிரமா சிந்திப்பீங்க இல்லையா? சரி, அதுவே வந்து 1 மாசம் தான் இருக்கு, இல்ல 1 வாரமா இருக்கு, உங்க வாழ்க்கை நாளைக்கே முடிஞ்சிடும். இப்போ இன்றைய நாளை நீங்கள் சிறிதும் வீணாக்க மாட்டீர்கள் அல்லவா? நாளைக்கே இறக்க போறேன், இப்ப நான் என்ன செய்ய போறேன், நீ காலையிலிருந்து நான் நாளைக்கு இருட்டு வரைக்கும் என்ன செய்ய போறேன். அப்போ அந்த நாள் முழுக்க உள்ள ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற ஃபீல் பண்ணி செய்யுங்களா? அப்போ இன்றைய நாளை நீங்கள் சிறிதும் வீணாக்க மாட்டீர்கள் இல்லையா? கண் இமைக்கிற நேரத்துல வாழ்க்கை கடந்து போயிடும். ஏன்னா அதனோட இயல்பு அப்படி. கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள வாழ்க்கை சல்லும் கடந்து போயிடும். 10 வருஷம் 20 வருஷம் டப்பக்குன்னு கடந்து போயிடும். நீங்க எப்போதாவது ஒரு நாள் டிவியவோ இல்ல வேற ஏதோ ஒரு வேலையவோ செய்துட்டு பார்க்கும்போது திடீர்னு திரும்பி பார்த்தா காலையில ஆரம்பிச்சா சாயந்தரம் ஆயிரும், மாலை நேரம் வந்துடும். அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அனுபவம் உங்களுக்கு நிச்சயம் நடந்திருக்கும். நான் இவ்வளவு நேரத்தை வீணாக்க நினைக்கலையே அப்படின்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம். ஏன்னா கண் இமைக்கிற நேரத்துல ஓடி மறைச்சுக்கிற இயல்பு வந்து கொண்ட நமக்கு கொடுக்கிற இந்த வாழ்க்கைய நாம வீணாக்கிற கூடாது. அந்த கண் இமைக்கிற நேரத்துல ஓடி மறைகிற இயல்பு கொண்ட இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வாழ்க்கை, அதை நாம வீணாக்கிற கூடாது. 100வது, வாழ்க்கையை முழுமையாக வாழ முயற்சி செய்யுங்கள். பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள விலை மதிப்பிட முடியாத ஒன்றுதான் வாழ்க்கை. அதாவது பாதுகாப்பா வச்சுக்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விலையே மதிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் இந்த வாழ்க்கை. அதை முழுமையா வாழ முயற்சி செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமானதுதான், ஆனா அது உங்களுடைய உடைமை அல்ல. உங்க வாழ்க்கை யாருக்கு சொந்தம்னு யாராவது கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என் வாழ்க்கை என்னுடையதான், இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு உடனே பதிலுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். அதை பற்றி நாம் ஒரு கணம் சிந்திப்போம். புத்த மதத்தை வந்து ஜோமியோங்கிறவரோட ஆயுட்காலத்தை குறிக்குது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய சொந்த ஜோமியோ இருக்குது, ஒவ்வொருத்தருக்குமான ஆயுட்காலம் இருக்குது. இதுதான் இத்தனை வருஷம் தான், 50 வருஷம் 80 வருஷம் இந்த மாதிரி நாம பிறக்கிற கணத்திலேயே அது தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் அது எவ்வளவு நீண்டது என்பது நம்ம யாருக்கும் தெரியாது. உயிரோடு இருத்தல் என்றால் நம்மை நம்பி நம்மகிட்ட ஒப்படைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நாம மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது உயிரோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களை நம்பி ஒரு வாழ்க்கை இருந்தா நீங்க இந்த வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டோன்னு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த விஷயமா ஒரு பரிசா நினைச்சு அதை பயன்படுத்திக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய உடைமை அல்ல, இது எனக்கானது என்னோடது அப்படி கிடையாது. இது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பரிசு. இந்த பரிசை நீ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த காலம் வரை நாம் அதை பேணி பாதுகாக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட இந்த இந்த வாழ்க்கையை வந்து அது கொடுக்கப்பட்ட அந்த காலம் வரை அதை பத்திரமா பேணி பாதுகாக்கணும். நம்மள சிலருக்கு வந்து நீண்ட ஆயுள் கொடுத்துருக்கலாம், சிலருக்கு குறுகிய காலமா இருக்கலாம். இது எதுவுமே நியாயம் இல்லைதான். ஆனா ஒரு வாழ்க்கையோட மதிப்பு
அது எவ்வளவு காலம் நீடிச்சிருக்குங்கிறது முக்கியம் இல்ல. நமக்கு சொல்லப்பட்டுள்ள வாழ்க்கை வந்து நம்ம எவ்வாறு பயன்படுத்திக்கிறோம். இந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வந்து எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறது தான் முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையை இன்று நீங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறீர்கள்? ஷார்ட்டா நோட்டு சொல்லிடுறேன். வந்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் உயிரோடு இருப்பதை ஒவ்வொரு நாளும் கொண்டாடுங்கள். உங்களோட வந்து அதாவது வாழ்க்கைங்கிறது அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் கலந்துதான் வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கையை வந்து நீங்க எப்படி வாழ போறீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் உயிரோட இருக்கிறத வந்து கொண்டாடுங்க. ஏன்னா உங்களை நீங்க உண்மையா திறந்த மனசோட நீங்க செய்யற விரும்புற விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணிப்போட செய்யுங்க. வாங்க உங்க கண்களை திறந்து பாருங்க, நாம எப்படிப்பட்ட நாளாக மாத்தலாம்னு சொல்லி சொல்றாங்க first. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி சண்டையில கலந்துருக்கும் போது அங்க சுத்தில உள்ள துப்பாக்கியில ரெண்டு பக்கம் உள்ள போர் நடக்கும்போது எதிரி வீரர்களை சுத்தி இருக்க அத்தனை பேர் இறந்துட்டாங்க. இவர் மட்டும் ஊர்ந்து போய் அதுக்கப்புறம் முடிச்சு பார்க்காரு, உயிரோட இருக்காரு. அவரோட காலத்துல சொல்றாரு, நமக்கு வந்து உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு மாபெரும் சக்தி நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு உயிர் சக்தி. மனிதர்களாகிய நமக்கு வந்து அந்த மாபெரும் கண்ணுக்கு தெரியாத அந்த மாபெரும் சக்தி கொடுத்துருக்கு. ஸோ நம்ம உயிரோட இருக்க ஒவ்வொரு நாளையும் வந்து கொண்டாடுங்க. அது மாதிரி இங்கே இந்த கணத்துக்கு உங்களை முழுமையா அர்ப்பணிச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு வந்து அதாவது எப்படின்னா மரணம் அடைவதற்குள் ஒரு அழகான வழி நிகழ்கணத்துல அவர் உறுதியாக வாழ்ந்தார். என் தந்தை இறப்பதற்கு முன்னால வரைக்கும் ரொம்ப உறுதியா வாழ்ந்தாரு. அவர் கடைபிடிச்சிட்டு வந்த அந்த ஜென் பயிற்சியே வந்து கடைசி இறக்கும் வரை அவருக்கு தொடர்ந்தது. அதனால வந்து ஒவ்வொரு நாளையும் இந்த கணத்துல வாழணுங்கிறத ஒரு பயிற்சியாகவும் தொடர்ந்து செய்யுங்க. அடுத்து ப்ரிப்பரேஷன், எல்லா முன் தயாரிப்புகளையும் மேற்கொள்ளுங்கள். இதுக்கு உதாரணமா ஒரு பிளம் மரம் வந்து வசந்த காலத்துல இருக்கும்போது குளிர்காலத்துல இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய வசந்த காலத்துக்காக தன்னைத்தானே தயார்படுத்தி கொள்ளுது. அப்படி தயார்படுத்தி கொள்ளும்போது அந்த குளிர்காலத்துல அதுக்கு பாதிப்பு இல்லாம பாதுகாக்குது. அதே இது இன்னொரு மரம் வந்து அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும்போது வந்து அது நிறைய பாதிப்புக்குள்ளாது. ஸோ அதனால வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான். விதிங்கிற காத்து வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் வீசுது. ஆனா ஒரு வாய்ப்பை நீங்க எவ்வளவு சிறப்பா பயன்படுத்துவீங்க என்பது நீண்ட காலம் நீங்க அதுல எவ்வளவு அர்ப்பணிப்போட உங்களை நீங்க தயார்படுத்தி இருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம். அடுத்தது எப்படி இறப்பதுங்கிறத பத்தி சிந்திங்க. நம்ம எப்படி வாழணுங்கிறத பத்தி எப்பெல்லாம் உங்களுக்கு குழப்பம் வருதோ அப்பெல்லாம் இறப்பதை பத்தி சிந்திங்க. ஏன்னா பிறப்பு இறப்பு ரெண்டுமே ஒரே அனுபவம் தான். ரெண்டுக்கும் வேற வேற வார்த்தையில சொல்றது விஷயமே இல்லை. இந்த ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு 6 மாசத்துல இறக்க போறீங்கன்னு சொன்ன உடனே நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி பார்ப்பீங்க? இல்ல ஒரு வாரத்துல இறக்க போறீங்க, இல்ல ஒரு நாள், அப்படி உங்களுக்கு இந்த ஒரு நாள் தான் உயிரோட இருக்க போறீங்கன்னா அப்ப இந்த நாளோட ஒரு செகண்ட் கூட வீணாக்க மாட்டீங்களா? கண்ணிமைக்கும் நேரத்துல வந்து வாழ்க்கை நமக்கு போயிருது. அப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஒரு நாளா ஒவ்வொரு செகண்டையும் நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிற அந்த துடிப்பு இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம கொடுக்கப்பட்ட இந்த ஒவ்வொரு நாளையும் வந்து அவ்வளவு சந்தோஷமா புரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்க. கண்ணிமைக்கும் நேரத்துல வாழ்க்கை டக்குன்னு முடிஞ்சிருது. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பார்த்துட்டு இருப்போம், இந்த 10 வருஷம் டபக்குன்னு முடிஞ்சிருச்சு, 5 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வாழ்க்கை கடந்து போய்கிட்டே இருக்கு. கண்ணிமைக்குன்னு ஒருத்தர் ஓடி மறைக்கிற இயல்பு தான் கொண்ட வாழ்க்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல நம்ம 1% கூட வீணாக்கிற கூடாது. அப்புறம் 100% வாழ்க்கையை முழுமையாக வாழ முயற்சிங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து உங்களுக்கு சொந்தமானதான். ஆனா அது உங்களுடைய உடைமை அல்ல. உங்களுடைய வாழ்க்கை யாருக்கு சொந்தம்னா இது என்னுடையதான் கிடையாது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அது வந்து உங்களுடைய உடைமை கிடையாது. நம்மள வந்து ஒரு சிலருக்கு நீண்ட ஆயுள் கொடுத்துருக்கலாம், ஒரு சிலர் குறுகிய காலம் இருக்கலாம். ஆனா வாழ்க்கையோட மதிப்பு எவ்வளவு காலம் நீடிக்கிறதுங்கிறத பொறுத்து தான் இருக்கு. நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய நான் எவ்வாறு பயன்படுத்திக்கிறேன்? எனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பரிசு இது. இது என்னோட உடமை கிடையாது. இந்த பரிசை நான் காலம் வரை எப்படி அதை பேணி பாதுகாத்து அந்த வாழ்க்கைய நான் வந்து எப்படி பயன்படுத்திக்க போறேன் அப்படின்னு. ஸோ நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறீர்கள்? அடுத்ததாக ஜென் கதைகள் காட்டணும். குருவே, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு என்கிட்ட கோவம் இருக்கு. அதை நான் எப்படி போக்கணும்? முதல்ல எங்க உன் கோவத்தை என்கிட்ட காட்டு அப்படின்னு. இது கேட்பதற்கு வியப்பாக இருக்கிறது அப்படிங்கிற சீனன். இந்த சமயத்துல அது என்கிட்ட இல்ல அப்படின்னா அப்போ இதை உங்ககிட்ட காட்ட முடியாது. அப்போ உன்கிட்ட இப்ப இல்ல காட்ட முடியாது. அப்படியா, சரி, ஓகே. அப்போ உன்கிட்ட எப்ப இருக்குதோ அப்ப கொண்டு வந்து என்கிட்ட காட்டு அப்படின்னு. ஆனா என்கிட்ட அது இருக்கும்போது உடனே அதை எடுத்து கொண்டு வர முடியாதே அப்படிங்கிறாரு அந்த சீடர். அப்ப எதிர்பார்க்க முடியாத சமயத்துல தானே அது வருது. எதிர்பாராத சமயத்துல வருது. இன்னொன்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடியே அது காணாம போயிருது. ஒரு கோபத்தை கொண்டு வந்து காட்டவும் முடியல அப்படின்னா
உனது உண்மையான இயல்பின் ஒரு பகுதியாக நிச்சயம் அது இருக்க முடியாது. கோபம்ங்கிறது உங்களோட இயல்பே கிடையாது. 100% அது. உன்னோட உண்மையான இயல்பில அது ஒரு பகுதி நிச்சயமா இருக்க முடியாது. அப்படி இருந்தா எந்த சமயத்துல நீ அதை என்னிடம் காட்ட முடியும்? நீ பிறந்த போதும் அது உன்கிட்ட இல்ல. உன் பெற்றோரும் அதை உன்கிட்ட கொடுக்கல. ஆகவே நிச்சயம் அது வெளியில இருந்து தான் உனக்கு வந்திருக்கு. எப்போதெல்லாம் கோபம் உனக்குள்ள மூழ்கிறதோ அப்பெல்லாம் ஒரு கம்பால அதை அடி. அது தாங்க முடியாமல் ஓடும் வரை அடி. இதுதான் என் ஆலோசனை என்றார் குரு. இளவேனில் மலர்ச்சி அல்லது குளிர்கால காற்று. கண்ணு தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு பூங்கால உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. நிறைய மக்கள் வராங்க. ஒரு சிலர் போடுறாங்க, ஒரு சிலர் கண்டுக்காத மாதிரி போயிடுறாங்க. அந்த கண் தெரியாத மனிதரோட தட்டு காலியாவே இருந்தது. ஒரு மனுஷன் இருந்தார். உங்களுடைய பாத்திரத்துல எனக்கு எழுதுறதுக்கு ஒரு இது கொடுங்கன்னு சொல்லி அதுல ஒரு விஷயத்தை எழுதுறாரு. எழுதி வச்சுட்டு காலையில அவர் போயிட்டு சாயந்தரம் வர்றாரு. சரி ஏதோ எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லி உட்காந்தா பாத்திரத்துல நிறைய காசு குந்திட்டே இருக்கு. சாயந்தரம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன எழுதுனீங்க அப்படி? இவ்வளவு தூரத்துக்கு எல்லாரும் இவ்வளவு தூரத்துக்கு போடுறாங்களே, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த கண்ணு தெரியாது. ஓகே. நான் ஒண்ணுமே எழுதல. இன்று ஒரு வசந்த இன்று ஒரு வசந்த காலத்தின் நாள், நானோ பார்வையற்றவன். இன்னைக்கு ஒரு வசந்த காலத்தின் நாள், நானோ பார்வையற்றவன். அந்த உணர்வோடு அந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தும் போது மக்கள் வந்து அந்த அளவுக்கு உதவி செய்திருக்காங்க. நன்றி, நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஆதித்யா. ஜென் 100 முடிந்தது. பயணித்த அனைவருக்கும் நன்றி, மிக்க நன்றி.